ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம நீட் யூஜி ரிசல்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளீட் ரிசல்ட் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் இயர்தெல்லாம் ஸ்டேட் வைஸாகவும் பார்க்க போகிறோம், ஓவராலாகவும் பார்க்க போகிறோம். இப்போது நீட் 2024 மே 5 நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரிசல்ட், அதாவது நீட் 2024 ரிசல்ட் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன். பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீட் 2024க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த PDF பார்த்தீங்கன்னா நீட் 2023 எத்தனை கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, எத்தனை பேர் ப்ரெசண்ட்டு, எத்தனை பேர் ஆப்சண்ட்டு, எத்தனை பேர் இந்தியன் சிட்டிசன், எத்தனை பேர் NRI, எத்தனை பேர் OCI, அவங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரெஜிஸ்டர்டு அப்படின்னா எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 15,19,375. இவ்வளோ கேண்டிடேட் 2023 ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ப்ரெசண்ட் ஆனவங்க 14,10,755. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆப்சண்ட் எவ்வளவு அப்படின்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 1,08,620. இப்போது 2023 ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டு 2022 விட 14.52% அதிகம். ஓகேங்களா? அதில் ப்ரெசண்ட் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் 92.85%, ஆப்சன்டீஸினுடைய பர்சன்டேஜ் 7.15%. அதே போல் இந்தியன் நேஷனல்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.78. NRI எவ்வளவு அப்படின்னா 1,884, அதாவது ப்ரெசண்ட் ஆனவங்களில். ஓகேங்களா? அதே போல் OCI எவ்வளவு அப்படின்னா 675. NRIனுடைய பர்சன்டேஜ் 0.12, OCIனுடைய பர்சன்டேஜ் 0.04. அதே போல் BIO எவ்வளவு, ஃபாரினர்ஸ் எவ்வளவு, மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு. மேல் கேண்டிடேட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68,414. ஃபீமேல் கேண்டிடேட்டு 8,38,000, 8,38,955. இது ஃபீமேல். மேல் எவ்வளவு 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 6,80,414 மேல் கேண்டிடேட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டு 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 8,38,955 ஃபீமேல் கேண்டிடேட் எழுதுனாங்க. இப்போது மேல் கேண்டிடேட்னுடைய பர்சன்டேஜ் 44.78%, ஃபீமேல் கேண்டிடேட்னுடைய பர்சன்டேஜ் 55.22%. டிரான்ஸ்ஜெண்டர் 6 பேர் எழுதுனாங்க. அன்ரிசர்வ்டு எவ்வளவு 5,34,072. SC கேட்டகரி 2,11,303. ST கேட்டகரி 96,456. சரி, இப்போது இத்தனை கேண்டிடேட்டு அப்பியர் ஆனாங்க, இத்தனை பேர் எழுதுனாங்க அப்படிங்கிறத கேட்டகரி வைஸாக போட்டிருக்காங்க. இதே போல் தான் 2024 நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு உங்களுக்கான ரிசல்ட் அனாலிசிஸில் இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதில் OBC கேண்டிடேட் எவ்வளவு 60, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். ஓகே, 6,77,544. ஓகேங்களா? 154 சிட்டியில் எக்ஸாம் நடந்துச்சு. 11 லாங்குவேஜஸில் நடந்துச்சு. நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் 2,546 சென்டர்ஸ், தேர்வு மையங்கள். நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 64,000 ஹால், எக்ஸாம் ஹாலில் நடந்துச்சு. நம்பர் ஆஃப் இன்விஜிலேட்டர் 1,28,000 இன்விஜிலேட்டர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க எக்ஸாம்ஸை.
அதே போல் நம்பர் ஆஃப் அப்சர்வர்ஸ் 60,000 ப்ளஸ், நம்பர் ஆஃப் சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் 163. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு தேவையானது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இந்த டேட்டா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2023 மேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 6,08,414, ஃபீமேல் கேண்டிடேட் 8,38,955 ரெஜிஸ்டர் பண்ணவங்க. அப்பியர்டு வந்து 6,30,283. ஃபீமேலில் அப்பியர்டு அதாவது ஹாலுக்கு ப்ரெசண்ட் ஆனவங்க 7,08,460, 7,80,467. டிரான்ஸ்ஜெண்டரில் 6 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, 5 பேர் ப்ரெசண்ட்டு, ஒரு ஆப்சன்டீஸ். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15,19,375 கேண்டிடேட் 2023 ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்பியர்டு எவ்வளவு? 14,10,755 ப்ரெசண்ட்டு. ஆப்சண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 lakh 1 lakh 1 10 100 1000 10,000 லட்சம் 1,08,620 ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஸ்டேட் வைஸாக இது நம்மளுக்கு தமிழ்நாடை மட்டும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் என்ன நிறைய பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே போல் நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நேராக தமிழ்நாட்டுக்கு போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 13 lakh, ஓகேங்களா, 1 10 100 1000 10,000 லட்சம். ஓகே, 1,38,997, 1,38,997 கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ப்ரெசண்ட் எவ்வளவு? 1,23,078 கேண்டிடேட் எக்ஸாம் அன்னைக்கு ப்ரெசண்ட் ஆனாங்க. 15,919 கேண்டிடேட்டு ஆப்சண்ட்டு. ஓகேங்களா? சரி, இது வந்து ஆப்சண்ட். ஓகே, இதில் குவாலிஃபை ஆனவங்க தமிழ்நாட்டில் வந்து குவாலிஃபை ஆனவங்க எவ்வளவு? 5,59,785 கேண்டிடேட்டு 59,785 கேண்டிடேட் குவாலிஃபை ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டில். சரி, அதே போல் கேட்டகரி வைஸாக ஓபிசி கேட்டகரியில் எத்தனை பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓபிசி கேட்டகரியில் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் எவ்வளவு? 6,77,544. அப்பியர்டு 6,31,473. ஆப்சண்ட் எவ்வளவு? 46,071. 10 100 1000 10,000. ஓகே, எஸ்சி கேட்டகரி 2,11,303. இதில் 19 1 10 100 1000 10,000 லட்சம் 1,93,188 பேர் அப்பியர்டு, 18,115 ஆப்சண்ட்டு. எஸ்டி கேட்டகரியில் 96,456 ரெஜிஸ்டர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 86,210 அப்பியர் ஆகியிருக்காங்க. அதே போல் ஆப்சன்டீஸ் பார்த்தீங்கன்னா 10,246 கேண்டிடேட்டு ஆப்சண்ட்டு. அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 5,34,072 ரெஜிஸ்டர்டு, 4,99,884 அப்பியர்டு. அதே போல் 34,188 கேண்டிடேட் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 15,19,375 ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட், 14,10,755 அப்பியர்ட் ஆகியிருக்காங்க. 10,08,1 10 100 1000 10,000 லட்சம் 1,08,620 கேண்டிடேட் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. சரி, இப்போ 2023 22 21 20 19 இதில் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? கட் ஆஃப்னா எலிஜிபிள் மார்க்கு 50th பர்சன்டையில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் உங்களுக்கு 2023லையும்
21 மட்டும் கட் ஆஃப், அதாவது எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே ஹைக் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 138, 137, 2021 விட 1 மார்க் கம்மி. மற்ற வருஷங்களில் 2022 117, 119, 2020, 2019 131. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு 40th பர்சன்டைல் தான் பாஸ் மார்க்கு. 2023 107 மார்க்கு, 2021 108 மார்க். 2022க்கு 91 மார்க் பாஸ் மார்க்கு, 20 96 மார்க்கு. 2019 107 மார்க் பாஸ் மார்க்கு. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் பிஹெச் கேட்டகிரிக்கு 45th பர்சன்டைல். 2021க்கும் 22க்கும் 1 மார்க் டிஃப்ரென்ஸ். 121, 23ல், 2021 122. நீட் 2022க்கு 105 மார்க் பாஸ் மார்க்கு, 20 107 மார்க் பாஸ் மார்க்கு, 2019 118 மார்க் பாஸ் மார்க். அதே போல் இப்போது நீட் 2023 டாப் 10 அப்பியர்டு ஸ்டேட்ஸ் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேஷ், 3வது பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? அப்போ டாப் 10ல் 3rd பிளேஸில் தமிழ்நாடு இடம் பிடித்து உள்ளது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளவு? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 1,23,078 பேர் தமிழ்நாட்டில் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதிகமாக அப்பியர் ஆன டாப் 10 அப்பியர்டு கேண்டிடேட். அதே போல் டாப் 10 குவாலிஃபைடு ஸ்டேட்டில் முதல் இடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 1, 2, 3, 4, 5, 6வது பிளேஸில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு 64,890 கேண்டிடேட் பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. எலிஜிபிள் மார்க், அவங்க கேட்டகிரிக்கான எலிஜிபிள் மார்க் வாங்கி உள்ளனர். அடுத்தது 2023 டாப் 10 குவாலிஃபைடு ஸ்டேட்ஸ். அதில் டாப் 10ல் தமிழ்நாடு 1, 2, 3, 4, 5, 6, 7வது பிளேஸில் 7 இல்லை. தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது? டாப் 10 குவாலிஃபைடு 2023 டாப் 10 குவாலிஃபைடு ஸ்டேட்ஸ். டாப் 10ல் தமிழ்நாடு இதில் வரவில்லை. என்னென்ன? டெல்லி இருக்குது, ஹரியானா இருக்குது, சண்டிகர், ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப், தெலுங்கானா, கேரளா, மணிப்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, இப்போது டாப் 50 டாப்பர்ஸ் ஸ்டேட் வைஸ் நம்மளுக்கு தெரியும். போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் பிரபஞ்சன் முதலிடத்தில் இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை தேடி கொடுத்தார். அவர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் மேல் கேட்டகரி 720 out of 720. பர்சன்டைல் பார்த்தீங்கன்னா 99.9999019. ஆல் இண்டியா ரேங்க் 1, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர். ஓகே, அதே போல் அவ்வளோதான். ரிசல்ட் அனாலிசிஸில் கட் ஆஃப் இது நம்ம பார்த்துட்டோம். இது அங்கேயே கொடுத்துருந்தாங்க. 2017, 18, 19, 20, 21, 22, 23 இந்த அனைத்து வருடங்கள்லையுமே உங்களுக்கு 2021லையும் 23லையும் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க், அதாவது கட் ஆஃப்னா எலிஜிபிள் மார்க் எப்படி இருந்துச்சு? அதிகமாக இருந்துச்சு. 138, 137. அது மேலேயே நம்ம பார்த்துட்டதுனால திரும்ப இன்னொரு டைம் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இதுதான் 2023 கட் ஆஃப் அனாலிசிஸ். 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மே 5 நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்கையும் பார்த்துட்டு ரிசல்ட் வந்தோடனே இதே போல் 2024க்கான அனாலிசிஸ் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணுறேன்.